சற்றுமுன் ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது. அது என்னவென்று பார்க்கலாம். வேங்கை வயல் வழக்கு தொடர்பாக 3 பேருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சுந்தர் வழங்கிட கேட்கலாம். சுந்தர், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் தகவல்கள். வேங்கை வயல் வழக்கில் சிபிசிஐடி போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகையில் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டது. அது வந்து வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். காவலர் முரளிராஜா, சுதர்சன் மற்றும் முத்துகிருஷ்ணன் ஆகியோர் இன்று காலை நீதிமன்றத்தில் ஆஜராகினர். அதாவது மாவட்ட நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று ஏற்கனவே அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. வழக்கு விசாரணை இன்றைக்கு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்று காலை அவர்கள் ஆஜராகினர். நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் இன்றைக்கு விடுமுறை என்பதால் இந்த வழக்கு மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில் பட்டியலிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று மாலை அந்த வழக்கு விசாரணை நடைபெற்றது. இந்த வழக்கு விசாரணை ஏற்கனவே கடந்த சிபிசிஐடி போலீசார் குற்றம் சாட்டப்பட்ட குற்றப்பத்திரிகையில் காவலர் முரளிராஜா, சுதர்சன், முத்துகிருஷ்ணன் ஆகியோர் குற்றவாளி என்றும் அவர்கள் தற்போது தலைமறைவாகிவிட்டனர் என்றும் அந்த குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனால் தங்களை சிபிசிஐடி போலீசார் கைது செய்வார்கள் என்ற அச்சத்தின் பேரில் அவர்கள் 3 பேரும் நீதிமன்றத்தில் மதியம் சரணடைந்து அதன் பிறகு ஜாமீனுக்கு மனு தாக்கல் செய்தனர். இந்த ஜாமீன் மனு மீதான விசாரணையும் இன்று மாலை நடைபெற்றது. உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி பூர்ணிமா இந்த வழக்கை விசாரணை செய்தார். விசாரணையில் 3 பேருக்கும் 2 பேர், அதாவது மொத்தம் 6 பேர், 3 பேருக்கும் தனிநபர் ஜாமீன் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் 3 பேருக்கும் ஜாமீன் அளித்து உத்தரவிட்டார். மேலும் இந்த வழக்கு நாளை சம்பந்தப்பட்ட விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெறும் போது அவர்கள் ஆஜராக வேண்டும் என்றும், நாளை அந்த விசாரணை சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெறும் என்றும் தற்போது பூர்ணிமா உத்தரவிட்டுள்ளார். தகவல்களுக்கு நன்றி சுந்தர்.